ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை ஹோம் வெஜ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் ஜவ்வரிசியும் தேங்காயும் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் இருந்தால் சரி, இல்லை கெஸ்ட் யாராவது வராங்க சரி, இல்லை ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம், இல்லை தை மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்களுக்கு பிரசாதமாகவும் இந்த ஸ்வீட் செய்யலாம். எல்லா அக்கேஷனுக்கும் செய்யக்கூடிய ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி. வாயில் வச்சாலே கரைஞ்சி போகும். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டு. வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் ஒரு பேனில் 1 கப்பு ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன். ஜவ்வரிசியை நல்லா வறுத்தலாம். நம்ம வந்து ஃபைன் பவுடராக அரைச்சின்னு வரணும். அதனால் அந்த சூடு வர வரைக்கும் ஜவ்வரிசி நல்லா வறுத்துடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சின்னு வந்து வச்சுக்கலாம். ஜவ்வரிசி மாவு ரெடி. நல்லா நம்ம வறுத்ததுனால நல்லா பொடியாயிருக்கு. இப்போ நான் அதே மிக்ஸி ஜாரில் 1 கப்பு தேங்காய் சேர்த்துக்கிறேன். 1 கப்பு தண்ணி. இதுவும் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சின்னு வந்துடலாம். அரைச்சின்னு வந்தால் தேங்காய் விழுத ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இதோட 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜார்லேயே தண்ணி விட்டு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சின்னு வந்த ஜவ்வரிசி மாவை இதில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துடலாம். எல்லாம் நல்லா கலந்தாச்சு. கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நான் ஒரு பேனில் 2 கப்பு வெல்லம் சேர்த்துக்கிறேன். நம்ம எதாவது ஜவ்வரிசி எடுத்தோமோ அதாவது 2 கப் வெல்லம், 1 கப்பு தண்ணி. இப்போ பாகெல்லாம் எதுவும் இல்லை. வெல்லம் கரைஞ்சி கொதிச்சா போதும். இப்போ நல்லா வெல்லம் கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிடுது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஜவ்வரிசி தேங்காய் பால் சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கைவிடாமல் கலரலாம். இப்போ வாசனைக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இது கலரை வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதனால் நான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நெய் சேர்த்துக்கிறது மட்டும் நான் காமிக்கிறேன். இப்போ ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டுருக்கேன். இப்போ தான் நான் நெய்யே சேர்க்குறேன். இப்போ நம்ம நெய் சேர்த்ததுக்கப்புறம் கலரிக்கலாம். அப்போ நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலரிடலாம். இப்போ இது வந்து ஜவ்வரிசியில் செஞ்சதுன்னு யாருக்குமே தெரியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கோதுமை மாவு ஹல்வா மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. இப்போ நெய் சேர்த்தாச்சு. கடைசியாக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து நல்லா கலரெல்லாம் இப்போ பாத்திரத்தில் அது பேனில் ஒட்டாமல் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு நெய் தடவின தட்டில் ஹல்வாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா லெவல் பண்ணி விட்டுடலாம். நல்லா ஆறட்டும். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன். இதை ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேண்டாம். இப்போ ஒரு 2 மணி நேரம் வச்சுருந்தேன். நான் ரூம் டெம்பரேச்சரில் தான் வெளியில் தான் வச்சேன். நல்லா ஆறிருக்கு. கையில் கூட ஒட்டலை. இப்போ இதை பீஸ் போட்டு காட்டுடலாம். அருமையான ஜவ்வரிசி தேங்காய் ஹல்வா ரெடி. அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. தேங்காய் பாலில் செய்யறது. தேங்காய் பால் வெல்லம் சேர்த்து செய்யறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜவ்வரிசி வாயில் ஒட்டும் அந்த மாதிரியெல்லாம் இல்லவே இல்லைங்க. நான் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த அல்வா. வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். இது நீங்கள் செஞ்சீங்கன்னா செஞ்சு பாருங்கள் ஒரு வாட்டி. இந்த லாஸ்ட்டில் இருக்கிற சின்ன பீஸ் மட்டும் ஃபஸ்ட்டு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ அதை எடுத்தாச்சு. அடுத்து ஒரு இந்த பீஸை எடுத்து காட்டுறேன். பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஜவ்வரிசி அல்வா ரெடி. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும்.
இது மாதிரி நிறையா வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்த்து எல்லா வீடியோவும் பார்த்து லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.